பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க சக்தி ஏற்பாடு செஞ்ச பார்ட்டிக்கு சக்தியோட குடும்பத்தினர் மட்டும் இல்லாம சக்தியோட ஆபீஸ்ல வேலை பார்க்கிற அவருடைய ஸ்டாஃப்ஸும் வராங்க. இந்த பார்ட்டி நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அந்த சமயம் பிரீத்தி வராங்க. பார்ட்டிக்கு பிரீத்தி வந்ததை பார்த்து பயங்கர கடுப்பான ஜெயா, இந்த பிரீத்தி எதுக்காக இங்க வந்தா, இந்த பார்ட்டிக்கு பிரீத்தியை யார் இன்வைட் பண்ணது அப்படின்னு கேட்டு பயங்கர கோவப்படுறாங்க. என் பையனுக்கு துரோகம் பண்ண நீ அவன் கூப்பிட்டான்னு சொல்லி இந்த பார்ட்டிக்கு கூச்சமே இல்லாம வந்திருக்கே, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்டு அங்க பார்ட்டிக்கு வந்த பிரீத்திய ரொம்ப அசிங்கமா பேசி ரொம்பவே கேவலப்படுத்துறாங்க ஜெயா. ஜெயா சொன்னதை கேட்ட பிரீத்தி ரொம்பவே கண் கலங்கிக்கிட்டு, நான் இங்க வந்தது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்ட்டில இருந்து வெளியில கிளம்பி போயிடுறாங்க பிரீத்தி. ரொம்ப நேரம் ஆகியும் பிரீத்தி வீட்டுக்கு போகாததுனால பிரீத்தியை பத்தி விசாரிக்கிறதுக்காக பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் சக்திக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. பிரீத்தி அப்பவே வீட்டுக்கு கிளம்பிட்டாலே இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. இங்க பிரீத்தி வீட்டுக்கு வரலன்னு பிரீத்தியோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கலக்கத்துல இருக்காங்க. சக்தியும் பொன்னியும் பிரீத்தியை தேடி கிளம்புறாங்க. எங்க தேடியும் பிரீத்தி கிடைக்காததுனால ரொம்ப அப்செட் ஆகுறாரு சக்தி. பொன்னி ரொம்ப கஷ்டப்பட்டு பிரீத்தியை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. பிரீத்தியை பார்த்த பொன்னியும் சக்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சக்தி பிரீத்தி கிட்ட, எங்க அம்மா எல்லாரும் முன்னாடியும் உன்னை வேதனைப்படுத்துற மாதிரி பேசிருக்க கூடாது, எங்க அம்மாக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சக்தி பிரீத்தி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அப்புறம் பிரீத்தியை ரொம்ப பத்திரமா அவங்களோட வீட்டுல கொண்டு போய் விடுறாரு சக்தி. அப்புறம் பிரீத்தியோட அம்மா அப்பா கிட்டையும் சக்தி மன்னிப்பு கேட்கிறாரு. இங்க வீட்டுக்கு போன சக்தி ஜெயா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. நீங்க பிரீத்தி கிட்ட எல்லாரும் முன்னாடி அப்படி நடந்திருக்க கூடாதுமா, நீங்க செஞ்சது தப்பு அப்படின்னு ஜெயாவை திட்டுறாரு. நீங்க பேசின பேச்சால பிரீத்தி ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தானா பிரீத்தியோட அம்மா அப்பாவுக்கு யாரு பதில் சொல்றது அப்படின்னு கேக்குறாரு. பிரீத்தி என்னோட வாழ்க்கையில இல்லன்னு ஆயாச்சு, ஆனா அவ இப்ப என்னோட ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அவளை தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுமா அப்படின்னு சொல்றாரு. சக்தி என்ன புரிஞ்சுக்காம அந்த பிரீத்திக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறானே அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க ஜெயா. உடனே ஜெயா சக்தி கிட்ட, அந்த பிரீத்தி உனக்கு செஞ்ச துரோகத்தை நீ வேணா மறந்துடலாம், ஆனா அவ செஞ்ச துரோகத்தை எங்க யாராலையும் மறக்க முடியாது சக்தி அப்படின்னு சொல்றாங்க. உடனே சக்தி, அப்படி பிரீத்தி செஞ்சதும் நல்லதுதான், அதனாலதான் பொன்னி என் வாழ்க்கையில வந்தா, பொன்னி எனக்கு மனைவியா வந்ததுனாலதான் நான் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா உங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கேன், முதல்ல அதை மட்டும் பாருங்க, இனி யாரையும் இப்படி அசிங்கமா பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. சக்திக்கு நான் நல்லதுதான் நினைக்கிறேன், ஆனா அந்த சக்தி என்ன புரிஞ்சுக்காம என்ன இப்படி பேசுறானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஜெயா. இதோட முடியுது.